Hello guys, this is COWNDINYAN. Welcome to our channel MotorView. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கியர் பைக் எப்படி 2 மினிட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த பைக் ஓட்டினா நம்ம டெஃபினட்டாக ஹெல்மெட் வேர் பண்ணோம். ஸோ இப்போ நான் வேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பைக் ஃபஸ்ட்டு நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம இதான் கிளச்சு நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா கியர் போடுறதுக்கு ஃபுல்லாக பிடிச்சிட்டு தான் போடணும். இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 4மே பின்னாடி தான் இருக்குது. ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு, இப்படியே தான் 3 கியருமே போடணும். இப்போ செகண்ட் கியர் போட்டிருக்கேன், 3rd 4th ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது, மூவ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் இருக்குது, நம்ம கிளச்சை மட்டும் விட்டாலே வண்டி மூவ் ஆகும். அப்படியே நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும், ஃபுல்லாக விட்டுட்டா ஆஃப் ஆகிடும் வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஃபஸ்ட் கியரில் இருக்குது, பொறுமையாக கிளச்சு விட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா நல்லாவே மூவ் ஆகும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு ஒரு 10 நம்ம ஃபஸ்ட் கியர்லேயே ஓட்டிக்கலாம். செகண்ட் கியர் மாற்றுறேன், அப்படியே ஸ்லோவாக கிளச் பிடிச்சி மாற்றினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கியரில் போய்ட்டுருக்கோம். இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தீங்கன்னா இப்போ செகண்ட் கியர் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா அப்போ தான் வண்டி ஆஃப் ஆகாது. நம்ம கிளச்சை பிடிச்சிக்கணும் எப்பயுமே. ஸ்பீட் பிரேக்கர் ஏதாவது ஏறும்போது ஸ்லோவாக போயிட்டே இருக்கும்போது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியர் மாற்றிக்க வேண்டியதான். நம்ம ஒரே கியரில் வச்சு ஓட்டினோன்னா மைலேஜும் குறையும், பர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிரும். பொறுமையாக கியர் மாற்றிக்கணும். இப்போ நான் 3rd கியரில் போயிட்டுருக்கேன், 4th கியர் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம சடனாக பிரேக் பிடிக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிச்சிட்டு கியரை ரெடியூஸ் பண்ணிக்கணும். டேர்னிங்லேயே அப்படி தான் லைட்டாக கிளச் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை மாற்றிக்கணும், அப்போ தான் மைலேஜும் கிடைக்கும். ஒரே ஸ்பீடில் ஒரே கியரில் போகக்கூடாது. இப்போ நீங்கள் மிரர்ஸ்லாம் சைடு திரும்பும்போது பார்த்துக்கணும், மிரர்ஸ் யூஸ் பண்ணணும். டேர்ன் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸும் போட்டுக்கணும். இப்போ கியர் பார்த்தீங்கன்னா இதில் 4மே பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க, 4 கியர்ஸுமே. இப்போ சில பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் கியர் வரும், மற்றெல்லாம் பேக்கில் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கியர் போட்டுக்கணும். கியர் பைக் ஓட்டுறதெல்லாம் ஈஸின்னே சொல்லலாம். நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை மாற்றிட்டு நம்ம அப்பப்போ கிளச் அப்ளை பண்ணாலே போதும், வண்டி ஆஃப் ஆகாமல் ஓட்டலாம். இப்போ ஸ்பீட் பிரேக் அப்புறம் ஏதாவது டேர்னிங் வந்தீங்கன்னா லைட்டாக கிளச் அப்ளை பண்ணிக்கிட்டு வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கலாம். கியர் பைக்கை எப்படி ஓட்டுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் நேம் MotorView ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஃபார்ச்சுனர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பார்க்கலன்னா ஐ கார்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.